தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பிரதான சூத்திரதாரியான சுரேஷ் மீது கடுமையான தாக்குதல். அடுத்த 2 மாதங்களுக்கு டெங்கு குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை. எல்னினோ காலநிலை மாற்றம் தீவிரமடையலாம், நீர் முகாமைத்துவத்தை வலுப்படுத்த விசேட திட்டம். பறவை மோதியதால் அவசர நிலைக்குள்ளான விமானம் 3 மணித்தியாலங்களின் பின் பாதுகாப்பாக தரையிறங்கியது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானுக்கு அமெரிக்கா கெடு, ரகசிய பேச்சுவார்த்தை விவரங்கள் கசிவு. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட புயலில் சிக்கி 15 பேர் உயிரிழப்பு. உள்நாட்டு செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை வழிநடத்திய பிரதான சூத்திரதாரியாக அறியப்படும் கட்டுவெல்லேகம சுரேஷ் என்பவர் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்குள்ள சக கைதிகளால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் காயமடைந்த கைதி எழுந்து நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுரேஷ் மற்றும் ரொக்கி என்ற கைதி உள்ளிட்ட 13 பேர் கொண்ட குழுவே இந்த கலவரத்தை திட்டமிட்டதாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. ரொக்கி என்ற கைதி கலவரத்தின் பின் தமக்கும் இதற்கும் தொடர்பில்லை என காட்டுவதற்காக அதிகாரிகளுடன் இணைந்து கைதிகளுக்கு உணவு வழங்குவதாக தெரிவித்து சாமர்த்தியமாக நடந்து கொண்டதாகவும், குறித்த 13 கைதிகளும் தற்போது பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த 22 ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளையும் 10 T-58 ரக துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்துள்ளதுடன் எஞ்சிய ஆயுதங்களையும் பொறுப்பேற்றுள்ளது. அத்துடன் கலவரத்தின் போது காணாமல் போயிருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியொன்றும் சிறைச்சாலை வளாகத்தினுள்ளேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் மரணத்தின் பின் பதவி உயர்வுகளும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஜெயிலர் SH சந்திரவம்ச 1ஆம் வகுப்பிற்கும் ஏனைய 7 சார்ஜன்களும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த ஒரு சில அதிகாரிகளின் இறுதி கிரிகைகளும் நேற்று இடம்பெற்றிருந்தன. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த திங்கட்கிழமையன்று சிறைச்சாலை அதிகாரிகளை இலக்கு வைத்து கைதிகள் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்தன்று சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலில் இருந்த பலகை கதவுக்கு சிறை கைதிகள் சேதம் விளைவித்த போது கைதிகள் வெளியேறுவதை தடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிக்கு சிறை கைதிகளால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறைச்சாலை அதிகாரியை கொலை செய்வதாக கைதிகளால் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் வெளியில் வைத்து உன்னை கொலை செய்வோம் என அந்த அதிகாரிக்கு கடுமையான கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் சிறைச்சாலையின் அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு குறித்த அதிகாரி அன்றைய தினம் சேவைக்கு சமூகம் அளித்திருந்தார். தற்போது அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த 2 வாரங்கள் டெங்கு பரவலுக்கு மிகவும் ஆபத்தான காலமாக அமையும் என டெங்கு முகாமைத்துவ விசேட நிபுணர் குழு எச்சரித்துள்ளது. விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவிக்கையில், தற்போதைய டெங்கு நிலைமை 2017ஆம் ஆண்டை விடவும் தீவிரமடையக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பதால் மேல் மாகாண வைத்தியசாலைகளின் கொள்ளளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், சில வைத்தியசாலைகளில் ஒரே படுக்கையில் பல நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக பேராசிரியர் நீலிகா மலவிகே பருவமழை காலங்களில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிப்பது வழக்கமானதெனவும் இதற்கான முன் தயாரிப்புகள் அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும்
சில நாடுகளில் டெங்கு தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அவை உடனடியாக தொற்று பரவலை கட்டுப்படுத்தாது என்றும் ஏற்கனவே டெங்கு பாதிப்புக்கு உள்ளானவர்களிடமே அதன் செயற்பாடு சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 67,174 ஆகும். ஜூலை மாதத்தின் முதல் 9 நாட்களில் மாத்திரம் 10,685 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய நாளில் மாத்திரம் சுமார் 1,110 நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். பல முக்கிய மருத்துவமனைகளின் கொள்ளளவு அதன் உச்ச வரம்பை எட்டியுள்ளதால் மருத்துவமனைகளில் கடுமையான அழுத்தமும் நெரிசலும் நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பசிபிக் பெருங்கடலை மையமாக கொண்டு உருவாகியுள்ள எல் நினோ காலநிலை மாற்ற நிலைமை தற்போது ஆரம்பமாகி பலவீனமான மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் வரவிருக்கும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அது தீவிரமடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. உலகளாவிய வானிலை முன்னறிவிப்புகளின்படி இந்த எல் நினோ நிலைமை காரணமாக இலங்கை உட்பட்ட உலக நாடுகள் பலவற்றில் கடுமையான காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இதற்கு முன்னர் வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி இந்த ஆண்டின் நவம்பர் மாதம் முதல் 2027 ஜனவரி வரையிலான காலப்பகுதியில் எல் நினோ நிலைமையானது மிக தீவிரமான மட்டத்தை எட்டுவதற்கு 63% சாத்தியக்கூறுகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இது மிக தீவிரமான நிலையை அடையாமல் இருப்பதற்கும் 1/3 சாத்தியக்கூறு நிலவுவதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நிலவும் தென்மேற்கு பருவமழை குறைவடையக்கூடும் என்றும் அதே நேரம் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வழமையாக கிடைக்கும் மழை வீழ்ச்சியை விட அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே தற்போதுள்ள நீர் கொள்ளளவு மற்றும் இனிமேல் கிடைக்கவுள்ள மழை வீழ்ச்சி ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு முறையான நீர் முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வரவிருக்கும் விவசாய நடவடிக்கைகள், மின் உற்பத்தி மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்தல் போன்ற துறைகளுக்காக நீரை மிகவும் சிக்கனமாகவும் திட்டவட்டமாகவும் பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த காலநிலை நிலைமைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்காக அனைத்து அமைச்சுகளையும் ஒன்றிணைத்து அடுத்த 2 வாரங்களுக்குள் விசேட வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் தம்மிக படபெத்தி தெரிவித்துள்ளார். எல் நினோ தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக வரவிருக்கும் பெரும்போக்கு விவசாய நடவடிக்கைகளை உரிய காலத்திற்கு முன்னரே ஆரம்பிக்குமாறு அமைச்சர் விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது பறவையுடன் மோதி இலங்கையின் மேற்கு வான்பரப்பில் நீண்ட நேரம் வட்டமிட்டுக் கொண்டிருந்த துருக்கி நாட்டு பயணிகள் விமானம் இன்று முற்பகல் 10:24 அளவில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. துருக்கியின் விமான சேவைக்கு சொந்தமான TK-731 என்ற பரந்த உட்பகுதியை கொண்ட இந்த விமானம் இன்று காலை 7:07 அளவில் 246 பயணிகளுடன் இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட போதே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்திருந்தது. பறவை மோதியதால் ஏற்பட்ட அவசர நிலையை தொடர்ந்து விமானத்தின் எடையை குறைத்து பாதுகாப்பாக தரையிறக்கும் நோக்கில் நீர்கொழும்பு கலப்பு கடல் வான்பரப்பில் மிக குறைந்த உயரத்தில் வட்டமிட்டவாறு விமானம் தமது எரிபொருளை பயன்படுத்தி வந்தது. மேலும் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு முன்னதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் அவசர மீட்பு பிரிவினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததோடு எவ்வித ஆபத்துகளும் இன்றி விமானம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. உங்களை காத்து நாட்டினை காக்கவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம். வெளிநாட்டு செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு ஈரான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இனி அங்கு பதற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது.
இன்று நடைபெறவுள்ள இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி சர்வதேச வர்த்தக கப்பல்கள் ஓர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய ஈரான் ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த வாரம் ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதனை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாக வெள்ளை மாளிகை கருதுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதல் தங்களின் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை அல்ல என்று ஈரான் தரப்பு ரகசியமாக தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர்களிடம் பேசிய ஈரான் அதிகாரிகள் கப்பல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது ஒரு தவறு என்பதை தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஈரானுக்குள் இருக்கும் ஒரு தீவிரவாத குழுவே பேச்சுவார்த்தையை குலைக்கும் நோக்கில் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர்கள் பழி சுமத்தியுள்ளனர். அமெரிக்காவின் CBS செய்தி நிறுவனத்திடம் பேசிய உயர் அதிகாரியொருவர் ஈரான் தரப்பினர் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து தாங்கள் தவறு செய்துவிட்டோம், தொடர்ந்தும் பேசுவோம் என கூறியதாக தெரிவித்தார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிகாரிகள் பிராந்திய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டதாக தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதி சர்வதேச போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது என்றும் இனி வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிக்கை வெளியிட வேண்டும் என அமெரிக்கா கோரியுள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் கூற்றின்படி அமெரிக்க அதிகாரி ஒருவர் பேசுகையில் அவர்கள் அந்த அறிக்கையை எங்களுக்கு தர வேண்டும், இல்லையெனில் அவர்களுக்கு பாதகமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாரம் மோதல்கள் வெடித்த போதிலும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை தொடர ஒப்புக்கொண்டதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்றைய பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு பணியுமா என்பதை சர்வதேச சமூகம் உற்று நோக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தீவிரமடைந்து வரும் பாவி புயல் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள மண் சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் இண்டாய் என்றழைக்கப்படும் இந்த புயல் நேரடியாக கரையை கடக்காது என்ற போதிலும் அதன் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து நாடு முழுவதும் பலத்த மழை பெய்து வருகின்றது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியான மிண்டானோவோ தீவின் சரங்கனி மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் லனாவோ டெல்சூர் மாகாணத்தில் நிகழ்ந்த மற்றொரு மண்சரிவில் சிக்கி 5 பேர் பலியாகியுள்ளனர். புயலின் தீவிரத்தன்மை காரணமாக தலைநகர் மணிலா உட்பட பல பகுதிகளில் கடுமையான வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்த குவாம் மற்றும் வடக்கு மரியானா தீவுகளை சூறையாடிய இந்த புயல் தற்போது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சனிக்கிழமையன்று தாய்வானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் ஜப்பானின் கடலோர பகுதிகளிலும் பலத்த மழையை கொட்டவிருக்கும் இந்த புயல் அதன் பின்னர் சீனாவின் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தாய்வானின் முன்னெச்சரிக்கையாக பாடசாலைகள், அலுவலகங்கள் மூடப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த வாரம் மேசாக் புயல் ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கினால் சீனாவில் 39 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த புதிய புயல் ஆசிய பிராந்தியத்திற்கு மேலும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது.